கூட்டணி தான் மந்திரி சபை தான் அமித்ஷா திரும்ப திரும்ப அறிவிக்கிறார். அமித்ஷா செய்வது அயோக்கியத்தனம், அமித்ஷா செய்வது அநாகரிக அரசியல். விஜய் அவர்கள் சொல்லி இப்ப எல்லா கட்சியும் பேசுறதா சொல்றாங்க. விஜய் அப்படி ஒரு திரிய கொளுத்தி போட்டது அது இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு அழகான பெண்ணை அனைவரும் காதலிப்பதற்கு இருக்கிற உரிமையை யாரும் மறுக்க முடியாது. ஒரு அழகான மணப்பெண்ணாக திருமாவளவன் என் கண்ணுக்கு தெரிகிறார். அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கோவில்கள் இருப்பதால் தான் கோவில்கள் இருக்கிறது. இல்லைன்னா கோவில்களே கொண்டு போயிடுவான். நாஞ்சில் சம்பத் உங்கள் அறம் வலைத்தளத்தின் மூலம் சவால் விடுகிறேன். பெரியாரை குறித்து அவர் விமர்சனங்களை வைக்கட்டும், அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். சினிமாத்தனமான ஓட்டு அதிமுகவில் தான் இருக்கு. அந்த ஓட்டு புறா இடம் பெயர்ந்தாச்சு. இது எடப்பாடிக்கு தெரியல. எடப்பாடிக்கு எதுவுமே தெரியாது. இப்போது மாடுகளை நம்பி தான் அவர் இருக்கார். அடுத்து மரங்களை கூட வச்சு மாடுகள் மரங்கள் அகரங்களை நம்பி இருக்கிறார்கள் தவிர உயர்தன்னைகளை நம்பி அவர் இல்லை. திரு விஜய் அவர்கள் கூட்டணியில் பங்குன்னு அவர் சொன்னதற்கு பிறகு அதிமுக திமுகவை தவிர மற்ற கட்சிகள் அத்தனையுமே நாங்களும் கூட்டணி ஆட்சி நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திருச்சி வேலுசாமி கூட சொல்கிறார், 2 அமைச்சர்கள் வர தேர்தலில் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு. அதே இங்கே அதிமுகவில் அப்படி கிடையாதுன்னு தான் சொல்கிறார் எடப்பாடி. நாமளே இல்லை நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற உறுதிப்படுத்துகிறார். இப்போ இந்த மாதிரி ஒரு குரல் எழும்புது இல்லையா, இதை எப்படி நீங்கள் கிடையாதுன்னு சொன்னால், எடப்பாடி சொன்னால் அதை அறிவிக்கிற தகுதி உனக்கு இருக்கா? இந்த நாட்டில் ஒரு கூட்டணின்னு அறிவித்தது யாரு? அமித்ஷா. எடப்பாடி இல்லை. பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது செவி கொடுத்தது யார்? அமித்ஷா. ஒரு கூட்டணிக்கு சீஃப் அதிமுகன்னு சொன்ன பிறகு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரையே பேச விடாமல் தடுத்தது யார்? அமித்ஷா. பத்திரிகையாளர்களுக்கு செவி கொடுக்கும் பொழுது பின்பக்கத்தில் அதிமுக கொடியில பிஜேபி கொடி கட்டப்பட்டிருந்தது. அதை கண்டிக்க முடியாமல் ஒரு இடித்து வைத்த புலியை போல இருந்தது யாரு? எடப்பாடி. அதனால கூட்டணி ஆட்சி இல்லைன்னு எடப்பாடி சொன்னாலும் கூட்டணி தான் மந்திரி சபை தான் அமித்ஷா திரும்ப திரும்ப அறிவிக்கிறார். அமித்ஷா செய்வது அயோக்கியத்தனம், அமித்ஷா செய்வது அநாகரிக அரசியல். இதை ஏற்க முடியாதுன்னு எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு முதுகெலும்பு இருக்கிறதா? எடப்பாடி சொல்லிட்டார், நான் தான் எங்க தலைமை, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, எங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றாரு. ஆனா அதற்கு பிறகு அண்ணாமலை அதெல்லாம் கிடையாது, எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, இது கூட்டணி அரசு. அப்ப அண்ணாமலை பதில் சொல்லுவாரா? 50 தொகுதி அடையாளம் காணுங்கள்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாருன்னு செய்தி வந்துச்சு. அதற்கு எடப்பாடி ரியாக்ஷன் என்ன? இல்ல 86 தொகுதிக்கு நிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இதுக்கு அவருடைய ரியாக்ஷன் என்ன? அதனால தமிழ்நாட்டு அரசியலில் காணாமல் போனவர்கள் பட்டியலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இடம் கிடைத்து விட்டது. வர்ற தேர்தல் அதை உணர்த்தும். அதே போல் திருச்சி வேலுசாமியினுடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு கோரிக்கை, எங்களுக்கு இனிமேல் கூட்டணியில் எங்களுக்கு இடம் வேண்டும் கேட்கறது எப்படி பாருங்க? கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அறுதி பெரும்பான்மை இல்லாத காலத்தில் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய கருணையினால தான் கலைஞருடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடித்தது. 2006. ஆமாம், கலைஞர் அதை ராஜதந்திரமாக அணுகினார். பாண்டிச்சேரியில் எங்களுக்கு பங்கு வேண்டாம், நீங்களே ஆளுங்கள், தமிழ்நாட்டில் பங்கு கேட்காதீங்க, நாங்களே ஆளுகிறோம்னார். ஏன்னா கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அமைந்ததில்லை. அமைந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் ஒரு பரிசோதனை கூட செய்து பார்க்க வாய்ப்பு இல்லை. அதனால் வெற்றி பெறுகிற வாய்ப்புள்ள கட்சிகள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். திரு விஜய் அவர்கள் சொல்லி இப்போ எல்லா கட்சியும் பேசுகிறதா சொல்கிறாங்க. அவருடைய அரசியலுடைய அந்த வருகை செல்வாக்கு இதை 2 அதிமுக திமுகவுக்கும் அந்த கட்டாயத்தை ஏற்படுத்திடுமா? கூட்டணியில் பங்கு இல்லை. விஜய் ஒரு திரிய கொளுத்தி போட்டது அது இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதனால தேர்தலில் தொகுதி பங்கீடு எல்லாம் முடிந்து தேர்தல் சந்தித்து
எத்தனை இடங்கள் எல்லா கட்சிக்கும் கிடைக்கிறது என்பதை பொறுத்து ஒரு அறுதி பெரும்பான்மை வருமானால் கூட்டணிக்கு இல்லை சேர்க்க மாட்டாங்க, திமுக சேர்க்காது. அதுதான் திமுகவுக்கு நிலைப்பாடு. ஆனால் கூட்டணி கட்சிகளை அவமதிக்கவோ அவர்களை குறைத்து மதிப்பிடவோ அண்ணன் ஸ்டாலின் தயாராக இல்லை. தொடர்ந்து வந்து விசிக தலைவர் திரு தொல் திருமா அவர்கள் வந்து குறிவைக்கப்படுகிறார். அதை அவர் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் கொண்டு வரணும். நேற்று கூட பாஜகவினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய KP ராமலிங்கம், அவர் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர் தான், என் நண்பன் திருமா, அவர் வந்து தவறாக வழி நடத்திட்டு இருக்கிறாரு. அதாவது திமுக வந்து தவறாக வழி நடத்துது தலித் சமுதாயத்தை, அங்கே இருக்கிறார், அவரை திருத்தி கொண்டு வருது என்னுடைய பொறுப்பு, நேரில் சந்தித்து நான் சந்திக்க அவரை வந்து அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு திரு KP ராமலிங்கம் திரு தொல் திருமா அவர்களை வந்து KP ராமலிங்கம் பிஜேபி கட்சியில் இருக்கிறார். அவர் ஒரு காலாவதி ஆகி போன அரசியல்வாதி. நீங்கள் தான் இப்போ அவருக்கு பேரை சொல்கிறீங்க. அவரை ராசிபுரத்திலே அவரை யாரும் மதிக்கிறது இல்லை. ரெண்டாவது, திருமாவளவன் திரும்ப திரும்ப அவருக்கு இன்னைக்கு ஒரு க்ரௌடு புல்லர் லீடரில் அவர் ஒரு ஆள். கொள்கை அரசியலில் முத்திரை பதிக்கிற தலைவர். அதை தாண்டி சனாதனத்தை சாய்க்கிற ஒரு சமரில் அதுதான் எடப்பாடியும் குறிவைக்கிறார், இங்கே விஜயும் குறிவைக்கிறார். அதுதான் என்னுடைய எல்லோரும் விரும்புகிற இடத்துல இருக்கிற ஒரு மதிப்பிற்குரிய தலைவர் நண்பர் தொல் திருமாவளவன். ஒரு அழகான பெண்ணை அனைவரும் காதலிப்பதற்கு இருக்கிற உரிமையை யாரும் மறுக்க முடியாது. ஒரு அழகான மணப்பெண்ணாக திருமாவளவன் என் கண்ணுக்கு தெரிகிறார். ஆனால் அதை தாண்டி தேசிய அரசியலில் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பங்கை குறைத்து மதிப்பிட முடியாது. தேசிய அரசியலில் பிஜேபி என்கிற இந்த வகுப்புவாத மதவாத அரசியலுக்கு முடிவு கட்டுவதற்கு தகுதியான தலைவராக தன்னை தகுதி உள்ளவராக ஆக்கி கொண்டார் ராகுல் காந்தி. இந்தியா கூட்டணிக்கு தலைவர் ராகுல் காந்தியாக இருந்தாலும் முகம் அவராக இருந்தாலும் முகவரியாக அண்ணன் ஸ்டாலின் இருந்தார். தொல் திருமாவளவன் முதுகெலும்பாக இருந்தார், இருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு மட்டுமல்ல எங்களது நோக்கம், தேசிய அரசியலில் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே ரேஷன் கார்டு என்று ஒரு சிமிழுக்குள் கொண்டு வந்து இந்தியாவை சிறுமைப்படுத்த நினைக்கிற பிஜேபி துடைத்தெறிய வேண்டிய வரலாற்று கடமை தான் வருகிற நாட்களில் நடக்கப் போகுது. அதில் முக்கிய பங்கு தொல் திருமாவளவனுக்கு இருக்கிறது. அதை உணர்ந்து தான் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கைகோர்த்து கொண்டு களமாடுகிறார். அரசியலாளர் மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக ஈடுபாடு இருக்கிறவர். இந்த திருக்கோயில்களில் இருக்கிற தொகையை எடுத்து கல்லூரி கட்டதை அவர் திருப்பி அவர் மாற்றி திரு எடப்பாடி சொன்னார். ஆனால் தொடர்ந்து இந்து அமைப்புகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, அறநிலைத்துறை வெளியேறணும், அவங்க வந்து கணக்கு வழக்கு பார்க்குறது மட்டும்தான் வேணும், குடமுழுக்கு கூட அவங்க செய்யக்கூடாது, செஞ்சிட்ருக்கிறாங்க, அவங்க வந்து அத்துமீறுகிறார்கள், அவர்கள் முற்றிலுமாக திருக்கோயில்களிலிருந்து அறநிலைத்துறை வெளியேற வேண்டும் என்ற தொடர் கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மலைகளை சூறையாடியவன், மனைவியை கொன்றவன், ஆதிசிவன் என்று ஒரு சிலை வைத்து ஊரை ஏய்க்கிறவன், ஜக்கின் ஒரு பேர்வழி, அறநிலையத்துறை வெளியேறணும்னு சொன்னார். அதற்கு ஒரு ஆதரவாக 1-2 குரல்கள் அது பிஜேபி தரப்பிலிருந்து வரும். பிடிஆர் கடுமையாக விமர்சனம் செஞ்சார். அறநிலையத்துறை நீதி கட்சி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கோவில்கள் இருப்பதால் தான் கோவில்கள் இருக்கிறது. இல்லைன்னா கோவில்களே கொண்டு போயிடுவான், கோவில்களையே சூறையாடிடுவான். காஷ்மீரில் கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள ஒரு 5 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது யாரால? இன்னைக்கு அறநிலையத்துறையின் கையில் இருக்கிறதுனால தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை என்பதை விட சமூக நீதி கொள்கை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக்கலாம் என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கோம். மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலை கரூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்து பெண்மணி மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் உட்கார்ந்து கொண்டு பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து பாமியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில் ஆனந்தமாய் தேனினை சொரிந்து
புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கிருந்து அருள்வது நீயே என்று ஒரு திருவாசகத்தை தமிழ்நாட்டில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண் ஒரு கோவிலில் ஓதுகிறார்கள் என்றால் இரத்தம் சிந்தி சாதிக்க வேண்டிய புரட்சியை அண்ணன் ஸ்டாலின் சத்தம் இல்லாமல் சாதித்திருப்பதற்கு அடையாளம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக்கியது இந்த அறநிலையத்துறையினுடைய ஆகப்பெரிய சாதனை. பெரியாரினுடைய நெஞ்சில் இருந்த முள்ளை அகற்றிய அதிசயம் அது. அதை தாண்டி நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், ஆறுபடை வீடுகளில் ஒன்றான சூரசம்காரம் நடக்கின்ற திருச்செந்தூரில் இன்றைக்கு குடமுழுக்கு. அந்த குடமுழுக்கை இந்த ஆட்சியில் நாங்கள் தமிழில் நடத்தி இருக்கிறோம். அறநிலையத்துறையின் கீழேதான் கோவில்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கோவில் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை விட பக்தர்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள். இல்லாவிட்டால் சனாதன கும்பல் கோவிலை ஆக்கிரமிக்கும். சமூக நீதிக்கு சபக்குழியை கோவிலிலேயே அவர்கள் தோண்டி விடுவார்கள். விஜயனுடைய அரசியல், அவருடைய அணுகுமுறை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆகஸ்ட் 25 மதுரையில் மாநாடு நடத்துகிறார், ரெண்டாவது மாநாடு நடத்துகிறார். வாலிபர்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள். அவரை அலட்சியப்படுத்த முடியாது. அவர் ஒரு சக்தியாக வளர்ந்து வருகிறார். மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் தெளிவான பார்வை தம்பிக்கு இன்னும் வரவில்லை. அந்த பார்வை அவருக்கு வந்ததற்கு பிறகு திமுக ஒரு பெரிய 1000 பிறை கண்ட இயக்கம். வென்றாலும் வீழ்ந்தாலும் திமுக தான். ஆனால் அவர் அதிகமாக உங்களுடைய கணிப்பில் யார் ஓட்டுகளை பாதிப்பார்? திமுகவோ அதிமுகவை க்ளோஸ் பண்ணிடுவார். இப்போ ஆதவர்ஜுனா 50% ஓட்டு திமுகலேருந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னு புதிய தலைமுறை ஒரு பேட்டி கொடுத்தாரு. இல்லை, அதிமுக ஓட்டு வந்துடும். ஏன்னா சினிமாத்தனமான ஓட்டு அதிமுகவில் தான் இருக்குது. அந்த ஓட்டு பூரா இடம் பெயர்ந்தாச்சு. இது எடப்பாடிக்கு தெரியல. எடப்பாடிக்கு எதுவுமே தெரியாது. அவன் கம்பராமாயணத்தையே சேக்கலார் எழுதுனான்னு சொன்னவன். அதனால் இடம் பெயர்ந்து விட்டது. அது மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் அவரை நேசிக்கிறார்கள். என்னுடைய பார்வையில் ஒரு ஏழை மக்கள் பூரா சினிமாத்தனமாக சிந்திக்கிறவர்கள் அவருக்கு ஆதரவை கொடுக்குறாங்க. அதை எப்படி அறுவடை செய்ய போகிறார், அதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? திமுக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு தன்னுடைய கட்டமைப்பை மீண்டும் பலப்படுத்துகிறது. 2 கோடி பேரை உறுப்பினராக சேர்க்கிற வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தம்பி விஜய் அரசியல் செய்து தன்னை நிலை நிறுத்துவாரா என்பது போக போகத்தான் தெரியும். இப்போது என்னாலேயே அனுமானிக்க முடியலை. அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இந்த திருக்குறள் விஷயங்கள் வரும்பொழுது அவர் மீண்டும் வலியுறுத்துறாரு. பெரியார் அதை மலம்னு சொன்னார், பார்ப்பன அடிமை திருவள்ளுவர்லாம் சொன்னார்னு தொடர்ந்து பெரியாரை குறிவைப்பது, திருக்குறளையும் அவர் குறைத்து சொல்வதாக தெரிகிறது. எப்படி பார்க்குறீங்க? சீமான் ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் தேவையில்லாத ஒரு தொங்கு சதை. அவர் பின்னாலே ஒரு 8% வாக்கு இருக்கு. 1% கூட இப்போது இல்லை. இப்போது மாடுகளை நம்பி தான் அவர் இருக்கார். அடுத்து மரங்களை கூட வச்சு மாடுகள் மரங்கள் அகரங்களை நம்பி இருக்கிறார்களே தவிர உயர்தன்மைகளை நம்பி அவர் இல்லை. ஏன்னா அவ்வளவு தப்பும் தவறும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மீண்டும் பழைய கற்காலத்துக்கு தமிழகத்தை இட்டு செல்ல வேண்டும் என்பது தான் சனாதனிகளினுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை நிறைவேற்றுகிற ஒரு கூலி தான் நண்பர் சீமான். முதல்ல பெரியாரை பேச வேண்டுமெனா பெரியாரை வாசிக்க வேண்டும். நான் வாசித்தேன், மறுவாசிப்பு செஞ்சுட்டு தான் பேசுகிறேன். வாசிக்கலை. பெரியாரை பற்றி அவர் விமர்சனம் செய்வதாக இருந்தால் நாஞ்சில் சம்பத் உங்கள் அறம் வலைத்தளத்தின் மூலம் சவால் விடுகிறேன். பெரியாரை குறித்து அவர் விமர்சனங்களை வைக்கட்டும், அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். அதற்கு அவர் தயாரா என்று கேளுங்கள். பெரியார் தொட்டிலில் கிடந்த பொழுது பூமியினுடைய பற்றி கவலைப்பட்டவர். பெரியார் கைரேகை பார்த்து கொண்டிருந்தவனுடைய கரங்களில் எல்லோரா ஓவியங்களை தீட்டியவர். பெரியார்
தேவலோகத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்தவர். பெரியார் இந்த நாட்டில் ஒரு மனிதத்தையும் மானுடத்தையும் அரசியலில் நிலைநிறுத்தியவர். அதையும் தாண்டி ஒரு வல்லாதிக்கத்தை, ஒரு பார்ப்பன மேலாதிக்கத்தை எதிர்த்து இந்திய துணைக்கண்டத்தில் 2 பேர் அதை எதிர்க்கிற போரின் வெற்றி பெற்றார்கள். ஒருவர் அம்பேத்கர், இன்னொருவர் பெரியார். அதில் பெரியாரின் பெயரை உச்சரிப்பதற்கே நண்பர் சீமானுக்கு தகுதி இல்லை. பெரியாரை விமர்சிப்பதை இதோடு நிறுத்திக்கொள், இல்லாவிட்டால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.